இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்பூர் பூங்கா நிகழ்ச்சியில் தனது படைப்பிலக்கிய மற்றும் கலை உலக பங்களிப்பு குறித்தும் சூழலியல் செயல்பாடுகள் குறித்தும் பேசுகிறார் எழுத்தாளரும் திரைப்பட நடிகருமான தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஜோ பிரகாஷ் அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலியினர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, 14 புத்தகங்களின் ஆசிரியராக, நாடக கலைஞராக, மேடை நாடக கலைஞராக, வானொலி நாடகத்தினுடைய பிரிகேடு கலைஞராக, தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட நடிகராக, அது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக அமைப்புகளினுடைய மிக முக்கியமான முன்னணி கள செயல்பாட்டாளராக என்று கலை சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் பல்வேறு சமூக மற்றும் சுற்றுச்சூழலியல் சார்ந்தும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளரும் நாடக கலைஞரும் திரைப்பட நடிகருமான எழுத்தாளர் திரு ஜோ பிரகாஷ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலேயே ஒரு பன்முக கலைஞராக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு எழுத்தாளராக கல்வித்துறை சார்ந்து மிக அற்புதமாக, அதுவும் தமிழக அரசினுடைய சிறப்புக்குரிய நல்லாசிரியர் விருது பெற்று தலைமை ஆசிரியராக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலியல் சார்ந்து, இயற்கை வேளாண்மை சார்ந்து, நடிப்பு கலை சார்ந்து, எழுத்து சார்ந்து என்று ஒரு பன்முக ஆளுமையாக அடையாளப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியா. உங்களுடைய சந்திப்பிற்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி சார். தொடர்ந்து உங்களுடைய இந்த பணிகள் பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல முள்ளங்கனாவிளை அப்படின்னு ஒரு கிராமம். அது வந்து கருங்கலுக்கும் மாத்தாண்டத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். ஓ சரி. அதுதான் என்னுடைய சொந்த ஊர். சரி. நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் வெள்ளியாவிளை கான்வென்ட்ல படித்தேன். என்னுடைய அம்மா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால சரி அவங்க கூட படித்தேன். அடுத்தது 6ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு சென்ட் ஆண்டனிஸ் பள்ளி, அதுவும் ஒரு கான்வென்ட் தான், அதுல படித்தேன். அப்புறம் 9, 10, 11 பள்ளியாடி எல்எம்எஸ் ஸ்கூல்ல படித்தேன். பியூசி ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ், பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் மாத்தானம் கிறிஸ்டியன் காலேஜ், எம்ஏ வந்து நான் நார்த்ல படித்தேன், ஆக்ராவில். ஓ சிறப்பு. பிஜி படிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா நான் இங்க வந்து எம்ஏக்கு அப்ளை பண்ணல, வேற ஒரு கோர்ஸ் கேட்டரிங் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். சரி. அந்த இது எனக்கு கிடைக்கல. அப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, செப்டம்பர். சரி சரி. அப்ப அங்க போனா ஒரு இயர் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற இடத்துல தான் அங்க போனேன். ஓ சரி. அங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க வழியா அப்படி போய். ஓகே. ஆசிரியர் பணிக்கு எந்த காலகட்டத்துல வர்றீங்க? எவ்வளவு ஆண்டுகள் ஆசிரியர் பணி? ஆக்சுவலா நான் முதல்ல பிஎட் படித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஜெர்னலிசம் படித்தேன். ஓ சரி. நான் முதலா ஒர்க் பண்ணது பத்திரிகை துறை தான். ஓ சரி. தினமணி பத்திரிகையில உதவி ஆசிரியரா ஓராண்டு காலம் பணிபுரிந்தேன். ஓ, இது பள்ளி ஆசிரியர் பணிக்கு முன்னாலேயே அந்த பொறுப்புக்கு? ஆமா ஆமா ஆமா. சரி. அதுக்கப்புறமா ஒரு 3 ஆண்டுகள் ஒரு பத்திரிகையில பணியாற்றி இருக்கீங்க. அதுக்கு பிறகு அமெரிக்க வாஷிங்டன்ல இருந்து ஒரு குமரி அப்படின்னு ஒரு பத்திரிகை. சரி. அது ஒரு மாத இதழ், அமெரிக்காவுடைய முதல் தமிழ் பத்திரிகை. ஓ. அதனுடைய ஆசிரியர் தான் சென்னையில இருந்து இங்க இருந்து செய்திகள் எல்லாம் அனுப்பி விட்டு இருந்தேன். பிரிண்டிங் எல்லாம் அங்கே. இது வந்து 83, 85, 86 அந்த காலகட்டம். ஓகே. 83ல தான் அமெரிக்காவில முதல் தமிழ் பத்திரிகை வந்து. ஆமா 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 ஆமா. அது வந்து குமரி அப்படிங்கிற பேர்ல தான், குமரிங்கிற பேர்ல வந்து வாஷிங்டன்ல இருந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஓ சரி. அந்த பப்ளிஷர் வந்து அங்கே ஒரு பிரஸ் வச்சிருக்கிறாரு. அவர் குமரி மாவட்டத்தை சார்ந்தவர், நாஞ்சில் MM ராசு அப்படின்னு பேரு. சரி. அங்க தமிழ் சங்க தலைவரெல்லாம் இருந்திருக்காரு. சரி. அதுக்கப்புறமா சென்னையில ஒரு CBSE பள்ளியில முதல்வரா ஜாயின் பண்ணேன் முதல்ல.
ஓ சரி. ஆசிரியர் பணிக்கு முன்னாலே முதல்வர் பணி தான் முதல்ல. ஆமா, முதல்வர் பணி. சரி, இப்ப பத்திரிகை துறையில வந்து ஈடுபாடு எப்படி உங்களுக்கு ஆரம்பத்திலே? ஏன்னா இப்ப நீங்க முதுகலை பட்டம் படிச்சு பிஎட் போறதுக்கு முன்னாலே நீங்க பத்திரிகை துறைக்கு முதல்ல வந்துட்டீங்கன்னா ஆரம்பத்திலே அதனுடைய ஈடுபாடு உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? ஆமா, அப்பவே எனக்கு பிஏ படிக்கிற டைம்லயே கொஞ்சம் எழுதுறது எல்லாம். காலேஜில் படிக்கும்போது பெஸ்ட் பிளே ரைட் அப்படின்னு ஒரு இதெல்லாம் கிடைச்சது எனக்கு. ஓ சரி. நாடகம் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ இருந்தே கொஞ்சம் எழுத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே. பிறகு அதை முறைப்படி கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளதுல தான் நான் அந்த 81 82 அந்த வருடங்கள்ல தான் நான் படித்தேன். டிப்ளமா இன் ஜேர்னலிசம் 2 வருட பள்ளி. அது ஈவினிங் கோர்ஸ் தான். ஓ சரி சரி. அது எங்க சென்னையில தான்? இல்ல, நான் ஊர்ல இந்து காலேஜ் அப்படின்னு ஒரு நாகர்கோயில் இருக்கு, அங்க வந்து படிச்சேன் ஈவினிங் காலேஜ். ஓகே. இப்போ வந்து நேரடியாகவே முதல்வர் பள்ளி முதல்வர் பணி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஆமா, அதாவது ஹெட் மாஸ்டரா தான் நான் சேர்ந்தேன். அப்போ முதல்வரா இருந்தவர் ஒரு ஐ ஆபரேஷன் முடிச்சு அவர் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தாரு. என்னுடைய பணியை பார்த்துட்டு அவங்க ஒரு 3 மாசத்துலயே என்ன பிரின்சிபல் ஆகிட்டாங்க. ஓ சரி சரி சரி. அப்படி அந்த மோப்ரீஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல சென்னையில ஒர்க் பண்ணேன். அப்பதான் எனக்கு கவர்மெண்ட் அரசு பணி இன்டர்வியூ வந்தது. சரி. அப்ப அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தர்மபுரி மாவட்டத்துல என்னுடைய முதல் போஸ்டிங் பிஜி அசிஸ்டன்ட். எந்த ஆண்டு? 87வது ஆண்டு அங்க ஜாயின் பண்ணேன். ஓகே. பிஜி அசிஸ்டன்ட். பள்ளிக்கு என்ன பிரிவுல? என்ன? இங்கிலீஷ் லிட்டரேச்சர், ஆங்கிலம். ஓகே. ஆங்கில துறையில பட்டப்படிப்பு எடுத்து தேர்வு செய்து படிச்சிருக்கீங்க. அதுல ஆங்கில ஆசிரியரா வந்திருக்கீங்க. தமிழ் மீது உங்களுக்கு இந்த எனக்கு பேசிக்கலி தமிழ்ல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, தமிழ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. தமிழ் மீது ஒரு 10 அந்த மாதிரி எல்லாம் உண்டு சின்ன வயசுல இருந்தே. அப்ப வந்து பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்திலேயே எழுத ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து ஒரு பள்ளி ஆசிரியரா முதல்வரா கல்வித்துறைக்கு போய் அங்கிருந்து அரசு பணிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் அரசு பணிங்க? அரசு பணியில வந்து 28 ஆண்டுகள் இருந்தேன். ஓ சரி. அப்ப கடைசி 5 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர். அதுக்கு முன்னால பல மாவட்டங்கள், தர்மபுரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பிறகு தலைமை ஆசிரியரா ராமநாதபுரம் போனேன். அங்க 2 ஆண்டு பணிபுரிந்தேன் திருப்புல்லானி அப்படிங்கிற ஊர்ல. அங்கிருந்து திரும்ப 3 வருஷம் கடைசியா மாத்தாட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லூர் அப்படிங்கிற அரசு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றேன். சரி. எந்த ஆண்டு உங்களுடைய ஓய்வு? 2014வது ஆண்டு எனக்கு அந்த நல்லாசிரியர் இருந்து கிடைச்சது. ஓ சரி. 15வது ஆண்டு நான் ஓய்வு பெற்றேன். ஓ சிறப்பு சார். அருமை. உங்களுடைய கல்வி பணியில வந்து ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டிருக்கீங்க. ஏன்னா மாநில அரசினுடைய விருது வந்து ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படக்கூடிய விருது. அந்த வகையில் அநேகமா அது அந்த காலகட்டத்துலதான் அந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்ட காலம் நினைக்கிறேன் இல்லையா? 14 இருந்தது. 2013 காலகட்டத்துலதான் அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அரசு விருது கிடைச்சது. ஓ சரி. சுற்றுச்சூழல் சுடரொளி அப்படின்னு. ஓ. என்னுடைய சுற்றுச்சூழல் பணிகளுக்காக தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழல் துறை அந்த விருதை கொடுத்தாங்க, சுற்றுச்சூழல் சுடரொளி. சரி. நிறைய விருதுகள் பெற்றிருக்கீங்க. நம்ம அது குறித்து பின்னால விரிவா பேசுவோம். அதுக்கு முன்னால வந்து கல்வித்துறையில உங்களுடைய பணியும் முயற்சியும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னால உள்ள பத்திரிகை துறையினுடைய தொடர் பணிகள் அப்படிங்கிறது கல்வித்துறைக்கு வந்த பிறகு தொடர்ந்து எழுதிட்டு தான் இருந்தேன். வேற வேற பத்திரிகைகளுக்கு எழுதிட்டு இருந்தீங்களா? இல்ல தொடர்ந்து எழுதிருக்கிறேன், சஞ்சிகைகள் எழுதியிருக்கிறேன். ஓகே. கட்டுரைகளா? இந்த கட்டுரைகள் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ரைட். இதுக்கடையில வந்து நீங்க நாடகங்களை வந்து எழுதியிருக்கீங்க, நாடகங்களை அரங்கிருக்கீங்க, நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள். ஆமா ஆமா. நாடக கலையில உங்களுக்கு எப்படி நடிப்பின் மீது ஆர்வம் எப்படி? நடிப்பு வந்து 5ஆம் கிளாஸ் தான் படிக்கும் போதே ஒரு நாடகம் நடிச்சேன் ஸ்கூல்ல. அதுதான் என்னுடைய முதல் நாடகம். சரி. அப்படி காலேஜ் சர்ச்சில் நடிச்சிருக்கேன் நாடகங்கள். ஓஹோ. அப்படி காலேஜ் படிக்கும்போது எங்க ஊர்ல ஒரு டிராமா போட்டாங்க. அப்ப அந்த டிராமாவில எனக்கு ஒரு அப்பா வேஷம். அப்பவே நான் சின்ன வயசு, எனக்கு அப்போ 22 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வயசான கேரக்டர், ஒரு ஜமீன்தார் வேஷம் கொடுத்தாங்க. அப்ப அதுல வந்து நல்ல வரவேற்பு எனக்கு. அதுல அந்த அது என்னுடைய தாத்தாவை தான் நான் அதில் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணேன். ஓஹோ.
அது வந்து ரொம்ப வரவேற்பு. தொடர்ந்து நாடகங்கள்ல நிறைய பேர் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி காலேஜில் படிக்கும் போதே அப்படி நடிச்சிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் அப்படியே ஸ்லோலி திரைப்படத்திலையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த கிடைச்சது. காலகட்டத்துல வந்து நாடகம் அப்படிங்கிறது இப்ப நிறைய ஊர்கள்ல வந்து கோயில் திருவிழாக்கள் அல்லது பண்டிகை காலங்கள்லாம் வந்து மேடை நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு இருந்துச்சு. ஆனால் நாடக குழுக்களாகத்தான் பெரும்பாலும் இயங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு குழு இருந்தது. ஆக்சுவலா எங்க உங்க ஊர் சார்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல அந்தோனியார் கலைமன்றம் அப்படின்ட்டு ஒரு கலைக்குழு இருந்தது. சரி. அதுல வந்து தொடர்ச்சியா பெரும்பாலும் இப்ப வந்து அந்த அந்த நாடக அமைப்பு சார்ந்து அந்த 100க்கும் மேற்பட்ட நாடகம். ஆமா ஆமா ஆமா. நான் கிருஷ்ணகிரியில ஒர்க் பண்ணும் போதும் அங்க ஒரு கலாச்சார கழகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுல நான் உறுப்பினர். அப்போ அங்கேயும் எனக்கு நாடகங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. இப்ப இந்த மேடை நாடகம் அப்படிங்கிறது ஒரு தனிக்கலை. இதற்கிடையில நீங்க வந்து அகில இந்திய வானொலியினுடைய கிரேட் கலைஞரா வந்து நாடகங்கள்ல பங்கேற்று. நான் சென்னையில இருக்கும்போது அந்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. அப்ளை பண்ணேன். ஆடிஷனுக்கு கூப்பிட்ட போது எனக்கு குரல் வளம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் சென்னையில நாடகங்கள் நிறைய நடிச்சிருக்கேன். ஓ சரி. வானொலி நாடகம் அப்படிங்கிறது மேடை நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம கதாபாத்திரத்தை வேடம் படிக்கணும். இல்ல பார்த்து வாசிச்சா கூட உங்களுக்கு வந்து இப்ப இந்த நாடகத்தினுடைய சவால் அப்படின்னா என்ன? இப்ப உதாரணமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாத்தாவினுடைய ஜமீன்தார் கேரக்டரா இருந்தா நம்முடைய உடையில, நம்முடைய பாவனைகள்ல, நம்முடைய முகபாவனை வந்து அதை கொண்டு வந்துடலாம். ஆனா வெறும் குரல் உணர்ச்சியின் வழியாகவே எல்லாவற்றையும் கடத்தக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு வானொலி நாடக கலைகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலையாக தமிழகத்துல இருந்த காலம் இல்லையா? எப்படி அந்த துறையில உங்களுடைய அனுபவம்? அதுல கொஞ்சம் ரிஹர்சல் எல்லாம் பார்ப்போம். நாடகத்துக்கு முன்னால, ரெக்கார்டிங் முன்னால மிகச்சிறந்த கலைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த நாடக தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து மிகச்சிறந்த அந்த அந்த வாய்ஸ்லயே அவங்க சின்ன ஒரு அந்த மாதிரி இதுல கூட ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்போ அதை அப்படியே டெவலப் பண்ணி சென்னை வானொலி நிலையத்துல நான் நிறைய நாடகம் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் ஊருக்கு வந்த பிறகு திருநெல்வேலி அந்த இதை மாத்திட்டேன் நான். ஆடிஷன் இதை வந்து திருநெல்வேலிக்கு மாட்டி நெல்லை வானொலி நிலையத்திலையும் நம்ம நிறைய பண்ணியிருக்கேன் நாடகங்கள். சரி, அது ஒரு முக்கியமான அடையாளம் இல்லையா வானொலி நாடகம்? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அரசு துறை சார்ந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பணி. சரி, இப்ப இதுக்கிடையில எப்படி சினிமாவுக்கு உள்ள நுழையுது? அந்த சினிமா வந்து ஆக்சுவலா மலையாளத்துல எனக்கு கொஞ்சம் டைரக்டர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சவங்க உண்டு, நண்பர்கள். அவங்க மூலமா மலையாளத்துல பண்ணேன். தமிழ்ல வந்து நான் முதல்ல நடிச்ச படம் யாருன்னு ஒரு படம். கண்ணன் அப்படின்னு ஒரு டைரக்டர். நான் சென்னையில் இருக்கும்போது. எந்த ஆண்டு வந்தது? அது வந்து 85 86 அந்த மாதிரி இருக்கும். சரி சரி. அதுல ஒரு சின்ன மந்திரவாதி கேரக்டர். பிறந்தேன் வளர்ந்தேன்னு ஒரு படம். அதுலயும் ஒரு சின்ன சீன். சரி. சின்ன குட்டி குட்டி இது. ஒரு பாக்கியராஜ் சாரோட பாரிஜாதம் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அவரோட காம்பினேஷன் தான். ஓஹோ சரி. இப்ப சென்னையில இருக்கிற வரைக்கும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சின்ன சின்னதா வாய்ப்புகள் தேடி வந்து. ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் மலையாளத்தையும் தமிழையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணும்போது பெரும்பாலும் கேரள மாநிலங்கள்ல படப்பிடிப்புகள் இருக்கும். திருவனந்தபுரம் அந்த மாதிரி தான் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் இருக்கும். அந்த படங்கள்லாம் இங்கேயே எடுத்தாங்க. ஓகே. அதனால உங்க பக்கத்து ஊர்கள்ல பணியாற்றுகிற வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு அந்த. ஆமா ஆமா ஆமா. சரி, இப்ப நீங்க அரசு பணி நிமித்தமா, ஆசிரியர் பணி நிமித்தமா பல ஊர்களுக்கு பணிமாறுதல் பெற்று போயிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய காலகட்டம் இப்ப சென்னையில இருந்தீங்க. அப்ப நீங்க வானொலி நாடகம் அல்லது திரைப்படம் இது மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திட்டீங்க. இப்ப கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரியான மாவட்டங்களுக்கு போகும்போது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது ஒரு மிகப்பெரிய சிரமமான விஷயமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணகிரியில கலாச்சார கழகம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணோம். அதுல நாடகங்கள் போடுவோம். அது எல்லாமே ஆசிரியர்கள் தான் பெரும்பாலும். வேப்பனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நான் வேலை பார்த்தேன். அப்ப அங்க வந்து ஒரு கோயில் திருவிழா. அதுல வந்து இந்த சாம்ராட் அசோகன் ஒரு ஓரங்க நாடகம் நான் போட்டேன். அது தெலுங்கு டிராமா போட்டாங்க. அதுல நடுவுல ஒரு நானும் இன்னொரு ஆசிரியரும் சேர்ந்து பண்ணோம். அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றது. நல்ல சிவாஜி கணேசனுக்காக தஞ்சைவாணன் சார் எழுதின டிராமா அது.
ஓ சரி. அவர் வந்து சிங்கப்பூர்ல பண்ணது. சரி. அந்த ஸ்கிரிப்ட் தான் தஞ்சாவூர் சார்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி சென்னையில் இருக்கும்போது தஞ்சாவூர் சார் டிராமால நான் நடிச்சிருக்கேன். ஓ அப்படி. டிவி நாடகங்கள். அப்போ அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை நான் வாங்கி வச்சிருந்தேன். அதுதான் 2-3 இடத்துல பண்ணியிருக்கிறேன். மெட்ராஸ்லயும் ஒரு இதுல பண்ணியிருக்கேன், வேளச்சேரி அப்படிங்கிற இடத்துல. சரி, ஓகே சார். இப்ப வந்து நாடகத்தை எழுதி அரங்கேற்றிருக்கீங்க இல்லையா, நாடக கலைஞர். ஆமா ஆமா. நடிப்பது என்பது ஒரு ஒரு விதமான பணி, நடிப்பு கலையோட போயிடும். நாடகம் எழுதுவது, அதை தயாரிப்பது, இயக்குவது அப்படிங்கிறது, ப்ரொடக்ஷன்ல பணியாற்றுவது இன்னொரு வகையான. நாடக எழுத்தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போல இருந்து உருவானது? சந்தர்ப்பம் அந்த கல்லூரியில தான் முதல் அந்த நாடகம், அந்த அதுக்கு ஒரு பரிசு கிடைச்சது, சிறந்த நாடகம் அப்படின்னு. அது சின்ன குட்டி நாடகம் தான், 30 நிமிடங்கள். சரி. அது நான் தான் கதாநாயகனும் நடிச்சேன், ஸ்கிரிப்டும் நான் தான் பண்ணேன். ஓ. அதுல இருந்து தொடர்ச்சியா அடுத்தடுத்த மேடை நாடகங்களுக்கான வாய்ப்பு. ஆமா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், அந்த மாதிரி பக்கத்து ஊருக்காரங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஏதோ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் கொடுத்தாங்க நிறைய. ஓ சரி. உங்களை வைத்து உங்கள் குழுவினருக்கும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஆமா, அது கோயில்கள்ல பெரும்பாலும் நடக்கும். கருங்கல் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நாடக கலைஞர் ஒரு இயக்கம் இருந்தது. ஒரு கலைஞர் ஆரம் மஞ்சு அப்படிங்கிற ஒரு நாடக கலைஞர், அவர் தான் ஒரு தூப்பு வச்சிருந்தாரு. அதுல நிறைய நாடகங்கள் போட்டுக்கிறோம். டிக்கெட் ஷோவாவே போட்டுக்கிறோம். டிக்கெட் ஷோவாவே சினிமா தியேட்டர்ல டிக்கெட் ஷோவாவே போட்டுக்கிறோம். சரி. இப்ப வந்து இந்த பங்களிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எழுத்து சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், அது ஆங்கில ஆசிரியராக இருந்தா கூட ஒரு லிட்ரேச்சர், அதோடு தொடர்புடைய ஒரு இலக்கியம், அங்கிருந்து நாடகம், எழுத்தாக்கம் இப்படி வந்துருச்சு. இதுக்கிடையில வந்து உங்களுடைய 14 புத்தகங்கள். அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, பெரும்பாலும் வந்து பயண கட்டுரைகளை உள்ளடக்கி. தமிழ்ல வந்து பயண இலக்கியங்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது மற்ற இலக்கியங்கள் அளவுல பெரிய அளவுல இல்ல. இன்னைக்கும் வந்து நாம ஏகே செட்டியாருடைய புத்தகங்களை தான் பாடத்திட்டத்துல இப்பவும் நாம மேற்கோளா காட்ட வேண்டியிருக்கு, ஆய்வேட்டில மேற்கோளா காட்ட வேண்டியிருக்கு. இப்பவும் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப நல்ல பயண புத்தகங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த பயணங்களுக்கான வாய்ப்பு எப்படி ஏற்படும் போது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷனை தொடர்பு படுத்தி தான் நான் போயிருக்கிறேன் எல்லா இடத்துக்கும். இப்போ சிங்கப்பூர், அந்த மலேசியா, அங்க வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அப்போ 10 நாட்கள் அது இந்த மலேசியா பல்கலைக்கழகத்துல. அப்போ நான் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன் அங்க. நான் அந்த டைம்ல தான் மலேசியா போனேன். அப்ப அங்க இருந்து என் மகா சிங்கப்பூர்ல இருந்தான். அப்ப அதனால சிங்கப்பூர் போனேன் அந்த டைம்ல. பிறகு என்னுடைய நண்பர் ஒரு ஆளு இலங்கையில இருந்தாரு, அப்போ இலங்கை போனேன். இப்படி ஏதாவது தொடர்படுத்தி தான் கத்தார்ல மகா இருந்தா, அங்க போனேன். இந்தோனேஷியாவில் டூர் போனோம், பாலி தீவுக்கு. அப்புறமா தாய்லாந்து போயிருக்கேன். இதெல்லாம் இண்டிவிஜுவல் டூர் தான் இல்லையா, இல்ல வேற எதுவும் துறைசார் பயணமா? ஆமா, வேற இதோட லிங்க் பண்ணி தான் போறேன். ஜப்பான் போனது வந்து அங்க அந்த லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலோட அந்த கன்வென்ஷன், அதுக்கு போனேன். அதை லிங்க் பண்ணி பிளஸ் சைட் சீயிங் அந்த மாதிரி. ஆமா, சரிங்க சார். இப்ப வந்து பயண கட்டுரைகளா பதிவு செய்யணும் அப்படிங்கிற தூண்டுதல், ஏன்னா இப்ப பயணம் எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா போவாங்க. உள்ளூர் பயணமா இருக்கட்டும், வெளி மாநில பயணமா இருக்கட்டும், வெளிநாடுகளின் பயணமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே முன்னால குறிப்பிட்டது மாதிரி பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் பயண அனுபவங்கள் பதிவு என்பது மிக குறைவு. அதுவும் புத்தகங்களாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கை. இந்த பதிவு செய்து புத்தகமாக கொண்டு வர வேண்டும், அதற்கான தேவை இருக்கிறதுங்கிறத எப்ப உணர்ந்து செயல்பட்டீங்க? அதாவது சின்ன கட்டுரைகளா முதல்ல எழுதுனேன். இப்போ ஒரு ஊருக்கு போனேன்னா ஒரு சின்ன ஆர்டிகிள் மாதிரி எழுதி அதை பேப்பர்ஸ், சஞ்சிகளுக்கெல்லாம் கொடுப்பேன். ஒரு காலகட்டத்தில் என்ன தோணுச்சுன்னா, எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு புக் மாதிரி கொண்டு வரலாமே. அப்போ ஒரு நண்பர் எனக்கு, நான் இந்த ராமநாதபுரத்தில் ஒர்க் பண்ணும்போது ரேவதி பதிப்பகம்னு ஒரு நண்பர் புஸ்தகம் விற்க வந்தார் லைப்ரரிக்கு.
அப்போ அவர்கிட்ட பேச்சு இருக்கும்போது இப்படி நான் கொஞ்சம் எழுத வேணும்னு சொன்னா அப்போ ஒரு புக்கை வேணா போடலாம் சார் அப்படின்னாரு, எல்லாம் கலெக்ஷன் பண்ணி. அப்பதான் முதல்ல பயண கட்டுரைகள், பயனுள்ள கட்டுரைகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டேன். உங்களுடைய முதல் புத்தகம் அதுதான்? ஆமா ஆமா, அந்த பயணம் சம்பந்தமான நூல். அதுக்கு முன்னாலே தான் போட்டிருக்கிறேன், அந்தமான் பயணம் துளிகள், லட்சத்தீவு பயண கட்டுரைகள் தானே? ஆமா ஆமா ஆமா, அதுதான் கேட்டேன். முதல் பயண புத்தகம் உங்களுடைய புத்தகமாக வெளிவந்ததே முதல் பயண புத்தகம் தான்? ஆமா ஆமா ஆமா. இல்ல, அது அந்தமான் துளிகள் தான் இல்லையா? ஆமா ஆமா, அந்தமான் பயண துளிகள். நான் அந்தமான் போயிருந்தேன் ஒரு வாட்டி. சரி. அப்போ ஒரு 10 நாள் வாங்க இருந்தேன். அப்போ போற இடத்துக்கெல்லாம் அந்த குறிப்புகள் எடுக்கிறது உண்டு. சரி. எல்லாமே நோட் பண்ணி ஒரு அந்தமான் வந்து ஆக்சுவலா தான் கப்பல் லேகம் வந்தேன், திரும்ப வந்தது. ஓஹோ. 52 மணி நேர பயணம் அந்தமான் டு சென்னை. அந்த கப்பல்லையே நான் அதை எழுதி முடிச்சேன், அந்தமான் பயண துளிகள். ஓ சிறப்பு. 52 மணி நேரத்துல ஒரு புத்தகத்துக்கான சோர்ஸ் உருவாயிருச்சு. ஆமா 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 ஆமா. ஓகே, அருமை. ஏன்னா பகல எல்லாம் சும்மா தான் இருப்போம். ஆமா ஆமா. நான் அந்த டைம்லாம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். நல்ல சென்ட்ரலைஸ் ஏசி எல்லாம், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் வந்தேன் கேபின். சரி சரி. டேபிள் எல்லாம் இருக்கும். ஓகே. அமைதியான சூழல், நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி. இப்ப சாதாரணமா ஒரு இலக்கிய படைப்பை கொடுக்கக்கூடிய புத்தகங்களுடைய விற்பனை அல்லது அதற்கான வாசகர் வட்டம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமா இருப்பாங்க. இப்ப கவிதை வாசகர்கள், சிறுகதை வாசகர்கள் அப்படின்னு ஒரு இலக்குகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே பயண புத்தகங்களை வந்து படிக்கிறது இல்லை. பயண புத்தகங்கள் வாசிக்கிற வாசகர்கள் குறைவானவர்கள். அது இன்னொரு ரசனை. ஆனால் வணிக ரீதியாக பயண புத்தகங்களை வெளியிடுவது அப்படிங்கிறது எப்படியான முயற்சியாக இருந்தது? ஏன்னா நான் வந்து எந்த புத்தகத்தையுமே வெளியிடல. ஓகே ஓகே. அந்த ரேவதி பதிப்பகம் மூலமா தான் எல்லா புத்தகங்களும் வெளியிடப்பட்டாங்க. ஓகே ஓகே. அப்ப அவர் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாரு, வேற பதிப்பகத்துக்கு கூட கொடுத்துருவாரு. ஆனா எல்லா புக்குமே லைப்ரரிஸ்ல வந்துருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசுடைய நூலகங்களுக்கு பிரதி வாய்ப்பு அப்படிங்கறதுனால அது வந்து அவருக்கு வந்து அது அதுல ரொம்ப பரிச்சயமான ஒரு தொழிலானதுனால அவரே எல்லாம் பார்த்துடுவார். நான் அதுல எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. எனக்கு கொஞ்சம் புத்தகங்கள் கொடுப்பாரு, ஒரு 200 புத்தகங்கள் கொடுப்பாரு. எனக்கு அதே போதும், ஒரு புத்தகம் வெளிவருது அப்படின்னு உள்ள இதுல நான் அப்படி பண்ணிடுறேன். நிச்சயமா நிச்சயமா. ஓகே, இப்ப 14 புத்தகங்களுடைய மொத்த விற்பனை வாய்ப்பு இப்போ இருக்கா? எல்லாமே அச்சில பிரதிகள் இப்ப கையில இருக்கா? இல்ல விற்பனைக்கான? என்கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாம் இப்ப விற்பனைக்கு வெளியில கிடைக்குதா? இப்ப உங்களுடைய எல்லாமே வெளியே அவரு தான் விற்பனையை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. அந்த பிரதிகள் பதிப்புகள் இருந்துச்சா அப்படிங்கறது இன்னும் அப்டேட் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு கொஞ்சம். ஓகே. இப்ப வந்து ரேவதி பதிப்பகம் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடர்பு கொண்டா உங்களுடைய புத்தகங்கள் வாங்கிக்கிறதுக்கான? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே, சரிங்க சார். இப்ப இது எல்லாம் இன்னொரு ஜோ பிரகாஷ் உடைய இன்னொரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதற்கு பிறகு ஒரு சமூக செயல்பாடு அப்படின்னு ஒரு வடிவம், அது வந்து ஒரு மிக தீவிரமான பக்கமாக இருக்கிறது. ஏன்னா வந்து சூழலியல் மீது உங்களுக்கு ஒரு பெரிய பேரார்வம். நீங்க வந்து சுற்றுச்சூழல் குறித்து ஏற்கனவே ஒரு புத்தகம் கொடுத்திருக்கீங்க, 4 புத்தகம் எழுதிருக்கீங்க சுற்றுச்சூழல் சார்ந்து. அது மட்டும் இல்லாமல் சூழலியல் சார்ந்த அமைப்புகளோடும் மிகச்சிறப்பா, இன்டர்நேஷனல் இது மாதிரியான பல அமைப்புகளோடும் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. சூழலியல் செயல்பாடுகள்ல உங்களுடைய ஈடுபாடு எப்போல இருந்து, என்னென்ன மாதிரியான பணிகள் சூழலியலுக்காக? ஆக்சுவலா 89வது வருஷம் கொடைக்கானலுக்கு நான் ஒரு கேம்புக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போனேன். அது ஒரு 3 நாள் முகாம். ஆங்கிலோட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரின்னு ஒரு இடத்துல வந்தது கொடைக்கானல்ல. அங்க வந்து பல்வேறு பயிற்சிகள், களப்பணிகள், அந்த கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் நம்பி டைரக்டா பார்த்தது, இந்த மாதிரி ஒரு அங்க கொடுக்கப்பட்ட லெக்சர்ஸ், இது வந்து என் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அப்ப நான் போயிட்டு வந்த மறு வருஷமே ஸ்கூல்ல ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். அப்ப அன்னைக்கு எதுவுமே இல்லை, இந்த ஈகோ கிளப் கிடையாது, என்ஜிசி கிடையாது, எதுவுமே கிடையாது. நானா விருப்பப்பட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சேன். அது வேப்பனப்பள்ளியில நான் செயல்பட்டு இருந்தேன். அப்ப அங்க இருந்து வந்த பிறகு 98ஆம் ஆண்டு ஈகோ கிளப் கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடங்கப்பட்டது. காலஞ்சட்ட டாக்டர் சந்தானகுமார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர், அவர் தான் அதை கொஞ்சம் முன்னெடுத்து செய்தது. அவரும் நானுமா தான்
கம்ப்ளீட்டா கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த ஈகோ கிளப் சூழியல் மன்றங்களை நிறுவனம். 2000 ஆண்டுல அரசு வந்து அத தேசிய பசுமைப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு கீழே கொண்டு வந்தது. வருஷத்துக்கு 5000 ரூபாய் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஃபண்டட் ப்ரோக்ராமா அது வந்தது. அப்ப அதுல வந்து என்ன வந்து அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக போட்டாங்க. அப்ப அதுல இருந்து அந்த பணிகள் நான் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, வெளியே எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு கடந்த 27 வருடங்களாக அந்த பணிகளை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சூழலியல் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சார்ந்து அல்லது அரசியல் சார்ந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய நிலைமையில இருக்கு. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு, இது மாதிரியான சூழல்கள்ல இந்த மலைகளை பாதுகாக்கிறது, மலையினுடைய மரங்கள் சார்ந்த சில ப்ராஜெக்ட்ஸ்க்கான நிறுவனங்களோடு பணியாற்றுவது மாதிரியான ஈடுபாடுல இப்ப குறிப்பா ஓஎஸ்கா இன்டர்நேஷனல் மாதிரியான நிறுவனங்கள் வந்து இந்த பணிகளை ஏற்கனவே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குமரி மாவட்டத்துல எல்லாம் சிறப்பா செஞ்சாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளோடு இயங்குகிற வாய்ப்பு எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? சுற்றுச்சூழல் மீது உள்ள அந்த ஒரு ஈடுபாடுதான் அதோட தொடர்புடைய அந்த அமைப்புகளை என்னுடைய உறுப்பினராக சேர சொல்லிச்சு. அப்ப அந்த நண்பர்கள் எல்லாமே ஒரே தாட் தான், ஒரே எண்ணங்கள், சிந்தனைகள். அப்ப அவங்களோட சேர்ந்து பணியாற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாமே அப்படின்னு உள்ள இதுலதான் அந்த இயக்கங்களோட இணைந்து நான் செயல்பட ஆரம்பிச்சேன். ஓகே சார், இப்ப வந்து இந்த பணிகளுக்கு மத்தியில உங்களுக்கு கிடைத்த உங்களுடைய பணிகளுக்கான அங்கீகாரத்தில் வாழை பாதுகாவலர், வாழை காவலர் விருது வந்து அரசு சார்பில் ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த திருச்சியில இருக்குது. மத்திய துறை சார்ந்த விருதுகளுக்கு உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய பணிகளில் தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த விருதுகள் பெற்றிருக்கீங்க, நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கீங்க, ஆசிரியர் சார்ந்த விருதுகள் பெற்றிருக்கீங்க. குறிப்பா வாழை விவசாயம் அல்லது வாழை பாதுகாப்போடு உங்களுடைய தொடர்பு என்ன சார்? அதாவது ஆக்சுவலா ரிட்டையர்மெண்ட் பிறகுதான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எனக்கு வந்தது. அப்ப எனக்கு ஒரு பேத்தி பிறந்தா, மகளுக்கு மகா. சரி. அப்ப அவளுக்கு நல்ல பழங்களா கொடுக்கணும், ரசாயன கலப்பு இல்லாத, நஞ்சில்லாத நல்ல பழங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்லோலி வாழை இனங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா 1, 2 ஆரம்பிச்சு அது இன்னைக்கு 49 வகையான வாழை ரகங்கள் இருக்குது. ஆமா, 49 வகைகள் உங்களுடைய சாகுபடிக்குள்ளால இருக்கா இல்ல கண்டறியப்பட்ட வகைகள்? என்னுடைய தோட்டத்துல இருக்கு. உங்க தோட்டத்துல 49 வகைகள். அதாவது எல்லாமே 1, 2 வெரைட்டி அப்படிதான் இருக்கும். அதுதான், ஆனால் வகை பயிர் வெரைட்டி. ஆமா, எண்ணிக்கை அந்த ரகங்கள். ஆமா ஆமா, அத பாராட்டிதான் எனக்கு அந்த இது கொடுத்தாங்க. வகைப்பாடுகளையும் எப்படி சேகரிச்சு கொண்டு வந்தீங்க குமரிமா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணது. நண்பர்கள் ஃபாரின் போனா கூட அங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் நான் ஒரு குட்டை ரகம் இத கொண்டு வந்தேன் சூட்கேஸ்ல வச்சு. ஆமா, அது பல நாடு. தாய்லாந்து வெரைட்டி இருக்கு, இந்தோனேஷியா வெரைட்டி இருக்குது, ரஷ்யாவில் உள்ள வெரைட்டிகள் இருக்குது. வாழைகள் எல்லாம் இங்க வளர்ச்சி கொடுக்குதா, பலன் கொடுக்குதா? ஆமா ஆமா ஆமா, தட்பவெட்ப ரீதியான விஷயங்கள், மண் வளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு தேவை உரம், தண்ணி. அது நிறைய. நான் வந்து எந்த ரசாயன உரங்களும் போடுறது இல்லை, வெறும் சாணி, அப்புறமா வெர்மி கம்போஸ்ட், வேப்ப முன்னாக்கு, புண்ணக்காய். இப்ப அந்த வாழை வகைப்பாடுகளை கண்டறிந்து அதை தமிழகத்துல கொண்டு வந்து பயிரிட்டதற்காக இந்த அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஆமா, வாழை பாதுகாவலர். சரி. விருது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பணிகளுக்காக அவர்கள் தருகிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். விருதுக்காக நீங்கள் பணியாற்றவில்லை என்றால் விருது உங்களுடைய பணிக்காக தாங்கள் தரக்கூடிய அங்கீகாரம் என்ற வகையில் நிறைய விருதுகள் பெற்றிருக்கீங்க. அதில் நீங்கள் சிறப்பென கருதுகிற ஒரு விருது, இந்த விருது பெற்றது அல்லது இவரிடமிருந்து பெற்றது அல்லது இதனால் பெற்றது என்னுடைய, அதாவது மத்திய அரசுடைய பரியாவரன் மித்ரா அப்படிங்கிற ஒரு விருது வாங்கினேன். அது பெங்களூர்ல கலைஞர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய கரங்களால் நான் அந்த விருதை வாங்கினேன். அது பரியாவரன் மித்ரா அப்படின்னா சுற்றுச்சூழல் நண்பன் அப்படின்னு.
சரி. அதுதான் நான் நேஷனல் அவார்ட் அது ஒரு. ஓ சரி. அதுதான் ஒரு சிறப்பாக. அதுவும் சூழலியலுக்காக தான். ஆமா, கண்டிப்பா. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட பயணம், ஏன்னா உங்களுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிமாணமாக இருக்கிறது. கலைத்துறையாக இருக்கிறது, எழுத்துத்துறையாக இருக்கிறது, விவசாயமாக இருக்கிறது, சூழலியல் சார்ந்து இருக்கிறது. மிக முக்கியமாக இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வருகிற பணிகளை பத்தி பேசி நாம நிறைவு செய்யலாம். ஆமா, அதாவது எழுத்து பணி தொடரும், நடிப்பு பணியும் தொடரும். சரி. இப்பவும் நடிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, கொஞ்சம் ஒரு மலையாள படம் இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். ஒரு இது சரித்திர படம், ஜெகத்குரு வைகுண்ட சுவாமி அப்படின்னு ஒரு படம். சரி. சுவாமி தோப்பு அந்த அந்த ஹிஸ்டரி அவரோட. சரி. அதோட சேர்ந்து சூழலியல் சார்ந்த பணிகளும். ஆமா, சூழலியல் பண்ண பணிகள்லாம் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நேற்று கூட ஒரு வன மகோத்சவம் ஒரு ஸ்கூல்ல மரங்கள்லாம் நட்டோம். சரி, 3ஆம் தேதி வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் ஊர்ல இருந்தேன்னா இங்க ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். மெட்ராஸ்ல இருந்தாலும் அங்க உள்ள நண்பர்களோட சேர்ந்து அந்த இது பீச் கிளீனிங் அந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்யறது உண்டு. ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே வெறும் படைப்பாளராக மட்டும், எழுத்தாளராக மட்டும், ஆசிரியராக மட்டும் என்னுடைய காலம் என்றில்லாமல் எல்லா வகையிலும் உங்களுடைய எல்லா பங்களிப்பையும் தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பணி இன்னும் இந்த தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேர வேண்டும், பலனடைய வேண்டும். இந்த அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய எழுத்து கலைத்துறை சார்ந்த அனுபவங்களையும் பங்களிப்புகளையும், அதே போன்று சூழலியலுக்காக நீங்கள் ஆற்றி வருகிற பணிகள் குறித்தும் இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை கேட்கிற அந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேர்களே, இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் தலை சிறந்த தமிழக நல்லாசிரியருக்கான விருதை பெற்றதோடு தமிழக அரசு சார்ந்த பல்வேறு துறைகளில் இருந்தும் சூழலியல் சார்ந்த விருதுகளை பெற்று, அதே போன்று நடிப்பு துறையில் வானொலி, மேடை நாடகங்கள், வீதி நாடகங்கள் என்று பல்வேறு நடிப்பு நாடக கலை சார்ந்தும், திரைத்துறை தமிழ் மற்றும் மலையாள மொழி சார்ந்தும் பன்முக பங்களிப்பை பெற்று வருகிற திரு ஜோ பிரகாஷ் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்ல விட்டுக் கொள்கிறோம். சலாம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.